அல் குர்ஆனுடைய முதல் வார்த்தையே அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தை இருக்க எல்லா நிலையிலும் நம்முடைய காரியங்கள், நம்முடைய வணக்க வழிபாடுகள் நிறைவடைந்த பிறகு சொல்ல வேண்டிய எல்லா காரியங்கள், நம்ம என்னென்ன காரியங்கள் செய்கின்றோமோ நல்லறங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ், சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ், எழுந்த பிறகு அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே எல்லா நிலைகளும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சேர்த்து சொல்கின்றோம். இதனுடைய சிறப்பு என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஃதலு துஆ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஆக நமக்கு வெற்றி பெறும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம்னு சொன்னால் என்னுடைய ஆற்றல் இல்லை, அல்லாஹ்வுடைய ஆற்றல். நஷ்டம் ஏற்படும்போது அல்ஹம்துலில்லாஹ், இதை விட அல்லாஹ் சிறந்தது கொடுப்பான். உயிர் சேதமாக அல்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ் நமக்கு சிறந்ததை கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். ஆம், 3 வகையான நன்மை அல்லாஹ்வுடன் தொடர்பு ஏற்படுத்துகின்றோம். அதனால் மன அழுத்தங்கள் குறைகின்றது. 3வது, அல்லாஹ்வுடைய பரக்கத் எப்போதும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ்வுடைய சிறப்பு, முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டவுடன், அவருக்கு உயிர் கொடுத்தவுடன் அவர் சொன்ன முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். இந்த அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன? வாஹ்ரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ். ஆக மனிதன் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வே புகழ்கின்றான் என்று சொன்னால் அந்த அடியானுக்காக அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். அந்த சொர்க்கத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? பைத்துல் ஹம்து, புகழப்பட்ட வீடு. ஆம் அன்பிற்குரியவர்களை, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வே அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழ்ந்து புகழப்பட்ட வீடை நாம் அடைவோமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நல்ல புரிவனாக.